இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறினார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று பிளஸட் விசிட்டேஷன் ஆஃப் மேரி என்னும் தினத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அதாவது நாம் தாய் மரி எலிசபெத் அம்மாவை சந்தித்த நாள் இன்று. அன்னை மரியாவிடம் நமக்காகவும் நம் குடும்பத்தாருக்காகவும் பரிந்து பேசி பாதுகாக்கும்படியாய் ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? உடல் நலம், வேலை, காரியம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? உங்களுக்கு இயேசு என்று ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? என் மகளே, என் மகனே, நீங்கள் பொருள் ஈட்டுவது நலமாய் வாழ்வதற்கு, மன அழுத்தத்தினால் உங்களையே நீங்கள் அழிப்பதற்கு அல்ல என்று சொல்லுகிறார். பணம் வாழ்க்கைக்கு அவசியம் நண்பர்களே, ஆனால் வாழ்க்கையே பணத்திற்காக அல்ல. சம்பாதிப்பதில் முழுவதும் மூழ்கி உடல் நலத்தையும் மன நிம்மதியையும் இழந்துவிட்டால் நாம் சம்பாதித்ததின் அர்த்தமே குறைந்துவிடும். இயேசு நமக்கு வேலை செய்யவும் கற்றுக் கொடுக்கிறார், அதே நேரத்தில் ஓய்வெடுக்கவும் கற்றுக் கொடுக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைக்கவும் கற்றுக் கொடுக்கிறார். அதனால்தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் சுமைகளையெல்லாம் என்மேல் வைத்துவிடுங்கள், நான் உங்களை இளைப்பாறச் செய்வேன் என்பதாய். பணத்தை தேடுங்கள், உழையுங்கள், ஆனால் சமாதானத்தை இழந்து விடாதீர்கள். வெற்றியை அடையுங்கள், ஆனால் உங்களையே இழந்து விடாதீர்கள். இதுதான் இன்றைய சிந்தனை. சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் சிந்தனை என்ன? ஆண்டவர் அழைத்தால் உண்மையை பேச துணிய வேண்டும். இதுதான் முதல் வாசகம் சொல்லுவது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் ஒரு பெரிய இறைவாக்கினராக அறிமுகப்படுத்தப்படவில்லை. அவர் ஒரு சாதாரண ஆடு மாடு மேய்ப்பவர், காட்டு அத்திமர தோட்டக்காரர். ஆனால் அவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து ஒரு முக்கிய பணிக்காக அனுப்புகிறார். ஆனால் உண்மையை பேசும்போது எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்களேன், பெத்தேலின் குருவான அமட்சியா ஆமோஸிடம், இங்கிருந்து போய்விடு, இங்கே இறைவாக்கு உரைக்காதே என்று கூறுகிறான். ஏன் அப்படி சொல்லுகிறான்? ஏனெனில் உண்மை சில நேரங்களில் மனதில் சுடும், தவறான வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். ஆனால் ஆமோஸ் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் இறைவாக்கினன் இல்லை, ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்தார், அவர் சொல்வதை நான் செய்வேன் என்றார். அதாவது இது என் சொந்த வார்த்தை அல்ல, இறைவன் சொல்ல சொன்னதை மட்டுமே நான் சொல்கிறேன் என்று ஆமோஸ் பதிலளித்தார். சிந்திப்போம் நண்பர்களே. இன்றும் உண்மையை பேசுவது எளிதல்ல. தவறு நடக்கும் போது அமைதியாக இருப்பது எளிது, கூட்டத்தோடு சேர்ந்து செல்வது எளிது, அனைவரையும் மகிழ்விப்பது கூட எளிது. ஆனால் நீதிக்காக நிற்பது, நேர்மையை பேசுவது, தவறை தவறு என்று சுட்டிக்காட்டி சொல்வது, இவை துணிச்சலை கேட்கும் நண்பர்களே. ஒரு அலுவலகத்தில் கணக்கில் தவறு நடக்கிறது, அனைவரும் அதை மறைக்க முயற்சிக்கிறார்கள். ஒரே ஒரு ஊழியர் மட்டும் இது சரியில்லை, நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். ஆம், அன்று அவர் பலரை பகைத்து கொள்ளலாம், ஆனால் அவர் நீதியாக வாழ்ந்ததன் பொருட்டு நிச்சயம் அவருக்கு கைமாறு உண்டு. உங்களுக்கான ஒரு கேள்வி, நான் மக்களை மகிழ்விப்பதற்காக வாழ்கிறேனா அல்லது இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்கிறேனா என்பதை சிந்திக்க வேண்டும். இறைவன் பெரிய பெரிய தகுதிகளை நம்மிடம் பார்க்கவில்லை, கீழ்ப்படிதலை, உண்மையை மட்டுமே பார்க்கிறார். ஆமோஸ் ஒரு சாதாரண மேய்ப்பன், ஆடு மாடு மேய்ப்பவர். ஆனால் அவர், ஆண்டவரே நான் போகிறேன் என்று ஒற்றுக்கொண்டு
ஆண்டவர் சொன்னதை போய் செய்தார். அதே போல நாமும் உண்மைக்காக நிற்க தயாராக இருக்க வேண்டும். நிச்சயம் அதன் கைமாறு பல மடங்கு பெரிதாய் இருக்கும் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? துணிவோடு இரு, எதற்கும் அஞ்சாதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று இயேசு கூறுகிறார். முடக்குவாதமுற்ற ஒருவரை அவரது நண்பர்கள் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நம்பிக்கையை கண்ட இயேசு முதலில் அந்த முடக்குவாதமுற்ற மனிதரை பார்த்து, மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறுகிறார். அவர் உடல் நோயை மட்டும் பார்க்கவில்லை, மனதின் காயத்தையும் பார்த்தார். பின்னர் எழுந்து நட என்று சொல்லி அவரை குணமாக்கினார். சில நேரங்களில் நாமும் நடக்க முடியாத அந்த மனிதனைப் போல உணர்கிறோம். கவலையால் சோர்ந்து போயிருக்கிறோம், டயர்ட்னஸால் வீக்காக உணர்கிறோம், தோல்வியால் உடைந்து போயிருக்கலாம், குற்ற உணர்ச்சியால் மனம் கனமாக இருக்கலாம். வெளியில் நன்றாக தெரிந்தாலும் உள்ளே நாம் முடங்கிய நிலையில் இருக்கலாம் என்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. அந்த மனிதனை இயேசுவிடம் கொண்டு வந்தது அவரது நண்பர்களின் நம்பிக்கை. இன்று என்னை இயேசுவிடம் நெருக்கமாக்கும் நண்பர்கள் என்னிடம் இருக்கிறார்களா? என் நண்பர்கள் நல்லவர்களா? நல்லவர்களோடு நான் பழகுகிறேனா என்று யோசித்து பாருங்கள். அல்லது இயேசுவை விட்டு தூரமாக்கும் உறவுகளோடு, நண்பர்களோடு நான் பழகிக்கொண்டு இருக்கின்றேனா என்று யோசித்து பாருங்கள். இன்றைய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? இயேசு இன்னும் நம்மிடம் சொல்லுகிறார், எதற்கும் பயப்படாதே, துணிவோடு இரு, எழுந்து நட, நான் அனைத்தையும் சரி செய்வேன் என்பதாய். உன் கடந்த காலம் உன்னை கட்டி போட வேண்டாம், உன் தோல்வி உன் எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆகவே நேற்று நடந்தவற்றை மறந்து விடுங்கள். இன்று ஒரு புதிய நாளை துவங்குங்கள். இந்த ஜூலை மாதத்திலே அதிகமாய் ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை நடத்துவார். இன்று ஒரு புதிய தொடக்கத்தை தைரியமாக கையில் எடுங்கள். இயேசுவின் முன்னிலையில் முடக்கம் முடிவடைகிறது. நம்பிக்கை உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரப்போகிறது. சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? சரி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியும் ஆனவை. ஆம் இயேசுவே, நீர் பெரியவர். உமது நீதி நெறிகள் எப்போதும் உண்மையுள்ளவை. உமது நீதி நெறிகள் எப்போதும் நீதியானவை. அதே போல நானும் வாழ முயற்சிக்கின்றேன். ஆனால் பல நேரங்களில் அப்படி என்னால் வாழ முடிவதில்லை. நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். என் மனதை, என் நாவை, என் கண்களை, என் ஆசைகளை கட்டுப்படுத்தி ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. இயேசுவே, ஞானமில்லாமல் ஒருவர் செய்கின்ற காரியம் நன்மைக்கு ஏதுவாய் இருக்காது என்பதைப் போல நான் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும், நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் எனக்கு ஞானத்தை தாரும். உமது ஞானத்தை கொண்டு ஒழுங்கு முறைகளை கடைபிடித்து நான் காரியங்களை எடுத்து நடத்தும்போது அது சிறப்பாயிருக்கும் என்பதை நான் விசுவசிக்கிறேன். உமது ஞானத்தை நீர் சாலமோனுக்கு தந்ததைப் போல எனக்கும் தாரும் இயேசுவே, என் பிள்ளைகளுக்கும் தாரும். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. இயேசுவே, உமது நியமங்கள் எப்போதும் கரெக்டாக இருக்கும் அப்பா. அதை நான் பின்பற்றி வாழ்ந்தால் என்னுடைய இதயமும் என்னுடைய கண்களும் ஒளிர்வாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், புத்துயிரோடு இருக்கும். நான் செய்யும் காரியங்கள் வெற்றியாய் மலரும். ஆகவே உமது ஞானத்தை எனக்கு தர வேண்டும். அதனோடு மட்டுமல்லாமல் உமது நியமங்களை நான் கடைபிடிக்கும் எண்ணத்தையும் எனக்கு தர வேண்டும். ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். இயேசுவே, நான் இறை பயத்தோடும் இறை பக்தியோடும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். கெட்டவற்றை நான் செய்யும் முன்னால் பயந்து நடுங்க வேண்டும். இறுதி நாளில் முன்னால் நான் நிற்க வேண்டுமே என்ற எண்ணத்தை நான் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே எப்போதும் ஒழுங்கற்ற செயல்களை நாங்கள் செய்யாமல் அச்சத்தோடு வாழ்ந்து அனுதினமும் ஜெபித்து
நீதி நெறியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் செய்யும் இயேசுவே. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலை மிக்கவை, தேனினும் தேன் அடையினின்றும் சிந்தும் தெளிதேனினும் இனிமையானவை. ஆம் இயேசுவே, நீர் இனிமையானவர். எங்களுக்கும் நீர் இனிமையானவராக இருக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.